தமிழ்நாடு முழுசும் சூறாவளி பிரச்சாரம் போன எடப்பாடி பழனிசாமி தாம் போட்டியிடுற எடப்பாடி தொகுதியில பரப்புரையில இறங்கிட்டாரு. நீங்க கேட்ட திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கேன், விவசாயிகளுக்கான திட்டங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்திருக்கேன்னு சொல்லி வாக்கு சேகரிச்சிருக்காரு. விவசாயிகளை வஞ்சிக்கிற திமுகவுக்கு இந்த தேர்தல்ல முடிவு கட்டுங்கன்னு பொங்கி வெடிச்சிருக்காரு. இன்னைக்கு நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்க மாதேசுக்கு தெரியும், மாதேஸ்வரனுக்கு தெரியும், 2 பேத்துக்கும் தெரியும். ஆக விவசாயம் என்பது நம்முடைய தொழில். என்ன தவறு? விவசாயம் என்பது கால்நடை வளர்ப்பு உபதொழில். அந்த தொழில் மூலமாக அவர்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும். அது விவசாயி தொழிலாளி இரவும் பகலும் பாராம உழைக்கின்ற அந்த தொழிலாளிகள் விவசாயி ஏற்றம் பெற வேண்டும், அவர்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வர வேண்டும் என்றால் அதுக்கு தகுந்த மாதிரி திட்டத்தை கொண்டாடும். அதான் நான் கொண்டாந்தோம். அந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிற அரசாங்கம் தேவையா? இன்னைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானே? இந்த ஆட்சியால கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. அதற்கு காரணம் கஞ்சா விற்கின்றவர்களுக்கு துணை நிற்கின்றவர்கள் திமுக கட்சி சேர்ந்த நிர்வாகிகள். அதனால கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு இந்த போதை ஆசாமியால தினந்தோறும் கொலை கொல்ல திருட்டு பாழி வெள்கொடுமை நடக்காத நாளே இல்லை. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சா என்ற போதைப் பொருள் அறவாக ஒழிக்கப்படும். அது மட்டுமா சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி. தொகுதி மக்களோட ஆதரவுனாலதான் தனக்கு முதலமைச்சர் பதவி கிடைச்சதுன்னு உருகி இருக்காரு. பழனிசாமிங்கிற பேரை சொல்லாம எடப்பாடின்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் இந்த தொகுதி மக்கள் தான் காரணம்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு. எப்பொழுதும் உங்கள் வீட்டில் ஒருவனாக இருப்பேன். எப்பொழுது வேண்டாலும் என்னை வந்து சந்திக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும், எடப்பாடி ஒன்றியத்தில் சந்து பொந்து அத்தனையும் தெரியும். அனைத்து கிராமங்களும் எனக்கு தெரியும்.